முதல்வரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வர் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம், இது மூன்றையும் காப்பி அடித்துதான் பிரிட்டன்ல வந்து உழைப்பாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. இவ்வளவு நாளா வந்து மத்திய அரசோட திட்டத்துக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. இப்போ பிரிட்டனுக்கே அவன் வந்து நம்ம ஊர்ல இருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு போய் அவன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டவன் வெள்ளக்கார ஆட்சி. உலகத்துக்கே ஸ்டிக்கர் ஓட்டினவன் அவங்கிட்ட இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க. பிஜேபி அண்ணாமலை எடப்பாடியாரை நம்பிக்கை துரோகி என்றும் பதிலுக்கு அண்ணாமலையை பொய்யர் என்றும் மாற்றி மாற்றி பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நம்ம எப்படியாவது போட்டி போடுறாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் எடப்பாடி. திமுகவை அப்படியே ஆட்சியில் உட்கார வைக்கணும். ஹைதராபாத்தில் மின் கட்டணம் வசூலிக்கும் பொறுப்பு அதானி குழுமத்திடம் ஒப்படைப்பு. திரிசக்தியாருடைய ரியாக்ஷன் என்ன? ஏன் கேட்குறாருன்னா, காங்கிரஸ் ஆட்சி, ராகுல் காந்தி ஆனவனா இது வந்து அம்பானி ஆட்சி, அதானி ஆட்சி, அவங்க ரெண்டு பேருக்காக மட்டும்தான் 24 மணி நேரம் பிரதமர் உழைக்கிறாருன்னு சொல்றாங்க. அநேகமா ராகுல் தான் இந்த ஐடியாவே கொடுத்துருப்பாரு. அப்புறம் நீங்க எப்படி மோடி மட்டும் அதானிக்கு ஆதரவா இருக்கிறாருன்னு பேசிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா பேசி? அது நாங்க அங்க பேசும்போது அப்படிதாங்க பேசுவோம். தமிழ்நாட்டுல கூட தான் வந்து அதானி அம்பானி அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. ஆனா துறைமுகத்துக்கு இடம் கொடுத்தது மற்ற நிறைய அவங்க கூட MOU போட்டதெல்லாம் இங்க. போலே பாபா கூட்டத்தில் 121 பேர் வந்து நெரிசல்ல செத்துருக்காங்க. நம்ம மக்களுக்கு புத்தியே வராதா அப்படின்னு ஒருத்தர் ஆதங்கப்படுறாரு. விட்டுருவோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சுவாமி சுந்தரானந்தா, நீங்க எனக்கு ஜூனியர், சரி, ஏன்னா வயசுலயே அனுபவத்தையும் நான் மூத்தவர். அதனால வந்து சுவாமி சுந்தரானந்தா, சுவாமி ஏகானந்தா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரம்ப் வந்து ஒரு விதத்துல திராவிடத்துல இருக்காரே தவிர பைடன் இன்னும் திராவிடத்தை பண்ணல. ஏன்னா திராவிடம் இருந்ததுன்னா அவர் இப்போ வந்து நின்று தூங்குறதுக்கு போது பேசும்போது ஒரு துண்டு சீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல பார்த்தா இந்த நீட் தேர்வுக்கு முன்னால எல்லாமே வந்து டபுள் டிஜிட், 100 கூட இல்லை, 50 கூட வரல, 12, 17, 13 இருக்கு. இப்போ வந்து 350, 450 வருது. அது ஏன்னா அந்த 7.5 இந்த உள்ளொதுக்கீடெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து அதனால் வந்து நாங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து முன்னேறதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அந்த 20 பேர் 250 பேர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு மாணவன் தானே, அவனையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த 2 வாதியாரையும் வேறு இடத்துக்கு போட்டு இந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு லோக்கலில் டாஸ்மாக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது இல்லை உங்களுக்கு. அப்படி போடு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். திரிசக்தியார் இந்த வார கேள்வி பதில் பகுதி 2 தொடர்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு கேள்வி இப்போ வந்திருக்குது, சரி படிக்கிறேன். அவசரம் டென்ஷன்ல ஏன்னா எழுந்து வெளியே போயிடாதீங்க, இல்லை என்ன எதுவும் திட்டிடாதீங்க. சொல்லி முதல்ல ஒரு அது என்ன சொல்றது, டிஸ்க்ளைமர் ஒன்று. நான் யாரையுமே நேரடியாக திட்ட மாட்டாங்க. சரி, அப்ப எனக்கு திட்டுவீங்க? இல்ல நான் நேரடியா திட்ட மாட்டேன்னு. அது கரெக்ட். சரிங்க, சொல்லுங்க. கண்ணபிரான் நெல்லை, முதல்வரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வர் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம், இது மூன்றையும் காப்பி அடித்துதான் இப்ப லண்டன்ல பிரிட்டன்ல வந்து உழைப்பாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படின்னு திமுக தரப்புல சொல்லி இருக்கிறாங்களே ஐயா திரிசக்தியார். முடியல இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்ன எதுவும் இல்லையா, முடியல, இவங்களோட முடியல. அதாவது இப்போ இந்த ரிஷி சுனக் வந்து தோத்துட்டாரு. இப்போ நம்ம இதில் வந்து அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே காங்கிரஸ் வந்து 18% ஓட்டு வாங்கி ராகுல் காந்தி தலைமையில் ஓட்டு வாங்கி தோத்துட்டாங்க. அங்கே ரிஷி சுனக் வந்து அதே 18% ஓட்டு வாங்கி அவர் தோத்துட்டாரு. அவர் ஆனால் வந்து கௌரவமாக கண்ணியமாக வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நான் வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து ரிஷி சுனக், நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மருமகன், அவர் இந்திய வம்சாவளி, அவர் நான் வந்து கட்சியை பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். தோல்விக்கு பொறுப்பேற்று அது ஒரு தார்மீக அடையாளம். ஆமா, ராகுல் காந்தி அதுல வந்து மானஸ்தர். இங்க வந்து ராகுல் காந்தி வந்து 544 நான் 99 வாங்கிட்டேன்னு சொல்லி அவர் சுத்திட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க,
இது அங்கே நடந்தது. அவருக்கு பதிலாக வந்து அந்த உழைப்பாளர் கட்சி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கனவு இல்ல திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம், இதெல்லாமே கனவு இல்ல திட்டம். இல்ல நான் முதல் இல்லை இந்த திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு, இந்திய மத்திய அரசுடைய திட்டத்து ஒன்னொன்னு பேர்லயும் நம்ம வந்து இங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டது. இந்த திட்டம் எதுவுமே இங்க உள்ள மத்திய அரசுடைய நிதி கொடுக்குற அந்த திட்டம், அடிப்படை வேலை, அடிப்படை கல்வி, அடிப்படை இருப்பிடம். ஆமா, இது வந்து ஆமா இது வந்து இங்க வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அங்க பிரிட்டன்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நாட்டிலுமே வந்து பஞ்சாயத்துலேருந்து பிரசிடென்ட் இல்ல பிரைம் மினிஸ்டர் தேர்தல் வரைக்கும் எல்லாரும் எல்லா கட்சிக்காரனும் சொல்லக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் என்ன சொல்லுவான், உணவு, இருக்க இடம், வேலை வாய்ப்பு, இது இல்லாம யாருமே வாக்குறுதி கொடுக்க மாட்டான். ஏன்னா மக்களுக்கு அடிப்படை இதான். அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை ரிஷி சுனக்கும் சொல்லியிருக்காரு. அதாவது தோற்று போன ரிஷி சுனக்கு கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சி, பழமைவாதிகள் கட்சி, அவரும் அதே தான். இதெல்லாம் அரசியல் அடிப்படை, மக்களுக்கு தேவையான அடிப்படை நாங்க செய்யறோம். எல்லா நாட்டிலையும் இது வளர்ச்சி திட்டம் ஒண்ணு இருக்குது, சுகாதாரத்துக்கு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அடிப்படை வேலை, ஆமா, இருப்பிடம். இப்ப இவங்க வந்து இவ்வளவு நாளா வந்து மத்திய அரசோட திட்டத்துக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. இப்ப பிரிட்டனுக்கே அவன் வந்து நம்ம ஊர்ல இருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு போய் அவன் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டுவன், வெள்ளக்கார ஆட்சி, உலகத்துக்கே ஸ்டிக்கர் ஓட்டினவன். அவங்கிட்ட இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க, இவங்களோட திறமைய பாருங்க. இப்பதாங்க எனக்கு ஒண்ணு மைண்ட்ல வருது, புரியாம போச்சு நீங்க முதல்ல கேள்வி ஆரம்பிக்கும் போது. அவங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா, அந்த தேர்தலுக்கு முன்னால, எம்பி தேர்தல் இந்தியாவில் நடக்கிறதுக்கு முன்னால, முதல்வர் ஸ்டாலின் அடையாளம் காட்டுபவர் தான் பிரதமர், முதல்வர் ஸ்டாலின் அடையாளம் காட்டுவர் தான் பிரதமர்னு நீங்களும் நானும் முட்டாள்தனமா என்ன நினைச்சிட்டோம்னா, இந்திய பிரதமர், இந்தியாவில் வந்து இந்த தேர்தலில் பிரதமர் வந்து யாரு, பிரதமர் ஸ்டாலின் அடையாளம் காட்டுவாரோ அவர் தான். இப்போதான் நமக்கு புரியுது. பாருங்க நமக்கு பிரதமர் தான் அவர் அடையாளம் காட்டுறது அப்படின்னு அவங்க சொன்னது, திமுக காரங்க சொன்னது, திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள்லாம் சொன்னது பிரிட்டன் பிரதமரை. இப்ப இவர் அடையாளம் காட்டினார் பாருங்க. இதெல்லாம் உணவு, அப்புறம் இருப்பிடம், வேலைவாய்ப்பு, இதெல்லாம் இவர் சொன்னதை பார்த்து காப்பி அடிச்சு தான் அந்த கியர் ஸ்டார்மரா யாரோ ஒருத்தர் புதுசா இப்போ வந்து உழைப்பாளர் கட்சி ஆந்திருக்காரு. அவர் பாருங்க, அப்போ அவர் அடையாளம் காட்டினது யாரு, நம்ம முதல்வர் ஸ்டாலின் இல்ல, நம்ம முதல்வர் ஸ்டாலின் யார் அடையாளம் காட்டினாரு, பிரிட்டன் பிரதமர். நீங்கள் நானா இந்திய பிரதமரை நினைச்சு தப்பு கணக்கு போட்டோம். நீங்க இந்திய அளவுல நீங்க அதாங்க நம்மளோட பிரச்சனை தாங்க, நம்ம இந்த குறுகிய வட்டத்திலேயே நம்ம வந்து சிந்திக்கிறோம். அவங்க திமுகல வந்து திராவிட மாடலை உலகம் பூராக பரப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார். பரப்பிட்டாங்க. போன தடவை நம்ம பேசுற மாலத்தீவுல கூட அந்த பகுத்தறிவு வந்து சூனியம் வச்சது கூட வந்து நிறைய பேர் அதை வந்து அப்படியே பாராட்டினாங்க. அதாவது பாருங்க, ஸ்டிக்கர்ன்றதை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க எங்கெங்க நடக்குது எல்லாத்துக்கும் ஒட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லை தாண்டி அப்படின்ற மாதிரி இருக்கு, நாடு விட்டு நாடு போய் பிரிட்டன் வரைக்கும் நீங்க தான் எங்களை ஆண்டுகிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஆடுற மாதிரி உங்க முகத்திலேயே ஸ்டிக்கர் ஓட்டுறோம். அதான் அடுத்தது வந்து மைதிலி ராகவன் ஸ்ரீரங்கம். பிஜேபி அண்ணாமலை எடப்பாடியாரை நம்பிக்கை துரோகி என்றும் பதிலுக்கு அண்ணாமலையை பொய்யர் என்றும் மாற்றி மாற்றி பேசிக்கொள்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம போய் இதுக்குள்ள பெருசா விளக்கம்லாம் இந்த வேண்டியதில்லை. அவங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க வெளிப்படையா. என்ன 2026 இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா 2026 மட்டும் இல்ல 2031 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி. 2026 திமுக ஆட்சி தான். அதுக்கு வந்து மூல காரணமாக எடப்பாடியாரும் அண்ணாமலையாரும் இருந்து ஒருத்தர் அடித்து கொண்டு திமுகவை வந்து ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்று நாம் நம்புவோம். அப்போ ஒன்று நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, 31 வரைக்குமே திமுக தான். இந்த ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா கரெக்டு. அப்போ வந்து திமுகவினுடைய அந்த சிம்பிள்லாம் வைக்கிறாங்கல்ல, பாராட்ட வேண்டிய தலைவர்கள் பட்டியல்ல அண்ணாமலை படத்தை வைப்பாங்களா? எடப்பாடியே வைக்கலாமே, ரெண்டு பேரையும் வைக்கலாமே. அதுல என்ன வித்தியாசம்? தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, உங்களுடைய பெரியாரும் அண்ணாவும் இவர்கள் தான். இல்லைங்க, இப்ப உண்மை என்னன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கலன்னா திமுகவுக்கு நான் வந்து இதுல அண்ணாமலை ஆதரவு இல்லை, எடப்பாடி ஆதரவு இல்லை, நான் அப்படி போல. எதிர்கட்சி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் இருக்க வேண்டுமானால் சாதாரண ஒரு அரசியல் நெறிப்படுத்தணும். சரி,
இல்லையா? அதனால எடப்பாடியோ அண்ணாமலையோ முதல்வர் ஆயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல வரல. இப்போ தேசிய அளவில் வந்து மோடி ஒரு வலிமையான சக்தி அப்படின்னு சொல்லி எல்லா இண்டி கூட்டணியும் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. சரி, சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சதான்னா முடியல. ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எதிர்கட்சி கூட்டணி வந்து இடங்கள் பெற்றது. அதனால ஆளுங்கட்சி கூட்டணி வந்து இடங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட கம்மியாக வந்தது. இந்த அளவில் ஒரு சிறு வெற்றி, ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, தோல்வியிலும் வெற்றி. இங்க நமக்கு அந்த எண்ணமே வரலையே. நம்ம எப்படியாவது போட்டி போடுறாங்க, ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் எடப்பாடி. திமுகவை அப்படியே ஆட்சியில் உட்கார வைக்கணும். அதான் சொன்னேன். 2026 மட்டும் இல்லை, தொலைநோக்கு திட்டம் யாருக்கு? அண்ணாமலைக்கும் சரி, எடப்பாடிக்கும் சரி. திமுகவை தான் வந்து இன்ப நிதி வரைக்கும் நீங்க வேணா பாருங்க, இப்படியே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாண்டி, அவர் உதயநிதி தாண்டி, இன்ப நிதி முதல்வராகிற வரைக்கும் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண முடியும்? ராம் பிரசாத் வலசரவாக்கம். ஹைதராபாத்தில் மின் கட்டணம் வசூலிக்கும் பொறுப்பு அதானி குழுமத்திடம் ஒப்படைப்பு. திரிசக்தியாருடைய ரியாக்ஷன் என்ன? என்னமோ அதானி என்னமோ நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் அதானி வந்து என் கண்ட்ரோல், நான் ஏதோ டைரக்டர் மாதிரி கேட்குறாரு அவரு. இல்லை, அதாவது ஹைதராபாத்தில் வந்து அவர் ஏன் கேட்குறாருன்னா, காங்கிரஸ் ஆட்சி, ராகுல் காந்தி ஆனவனா இது வந்து அம்பானி ஆட்சி, அதானி ஆட்சி, அவங்க 2 பேருக்காக மட்டும்தான் 24 மணி நேரம் பிரதமர் உழைக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா வந்து மின் கட்டண உயர்வை வசூல், அது எனக்கு புரியல. ஏங்க, வசூல் வந்து ஆன்லைன்ல வந்து அவன் கவர்மெண்ட் கட்ட போறான். இதை வசூல் பண்ணதுக்கு ஒரு கான்ட்ராக்டர், ஒரு நிறுவனம், அது அதானியா இருக்கட்டும், முடியலங்க. உங்களால என்னதான் முடியுது பின்ன? அதாவது ஒரு பெரிய அரசு இயந்திரத்தை வச்சிருக்கிற இவர்களால முடியலையா? பிரைவேட்டா இருக்கக்கூடிய அதானி அவங்க போய் வசூல் பண்ணா கொடுத்துருவோம், மக்கள் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்களா? இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த மின் கட்டணத்துல இருந்து வரக்கூடிய பணத்தை டைரக்டா நாங்க கை வைக்க முடியாது. பிரைவேட் அதானியா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், இல்லை வேற யாராவது ஒரு தனியாரா இருக்கட்டும், அவங்க வசூல் பண்ணும்போது, ஐயா நீ வசூல் பண்றதுல உனக்கு ஒரு கமிஷன், அந்த கமிஷன்ல ஒரு பகுதி எனக்கு வரணும் இப்படின்னு பேசுறதுக்கு, அதாவது ரூம் போட்டு எங்கெல்லாம் கமிஷன் அப்படிங்கறத நான் பொதுவாக ராகுல் எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. அங்க காங்கிரஸ் இல்லைங்க. அங்க யாரு? அநேகமா ராகுல் தான் இந்த ஐடியாவே கொடுத்துருப்பாரு. அப்புறம் நீங்க எப்படி மோடி மட்டும் அதானிக்கு ஆதரவா இருக்கிறாருன்னு பேசிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா? அது நாங்க அங்க பேசும்போது அப்படிதாங்க பேசுவோம். ஏங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரே முதலாளி இல்லைங்க. இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல கூட தான் வந்து அதானி, அம்பானி அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. ஆனா துறைமுகத்துக்கு இடம் கொடுத்தது, மற்ற நிறைய அவங்க கூட MOU போட்டதெல்லாம் இங்க போட்டு, கேரளாவில் அதானி கட்டுற துறைமுகத்துக்கு இங்கிருந்து கல்லு விழிஞ்சம் துறைமுகத்துக்கு தெரியும். கன்னியாகுமரியில இருந்து மலையெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு போய், ஆமா, அதுக்கு அந்த கான்ட்ராக்ட் யாரு தெரியுமா? அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு தெரியுமா? ஊருக்கே தெரியுற மாதிரி சொல்லுங்களா சத்தம் போட்டு. பேச்சாளர், அதாவது ஒரு சபை நடுவே நாயகமாக ஒருத்தர் அமர்ந்திருக்காரு. அவர் நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் பையன் தான் கான்ட்ராக்ட். தமிழ்நாட்டுல சபை நடுவே நாயகமாக அமர்ந்திருக்கிறாரே, அந்த சபையுடைய நாயகருடைய மகன் தான் வந்து அந்த கான்ட்ராக்ட். உங்களுக்கு யாராவது சொன்னது ஒரு அரச மரத்தடியில கூட்டம் கூட, அந்த கூட்டத்துக்கு தலைவரா ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, இருங்கப்பா நீங்க நான் சொல்றவங்க பேசுங்க, உட்கார, நீ பேசு, நீ நீ இதுல இது கிடையாது, உடனே வெளி நடப்பு. அந்த நாயகருடைய பையன் பேர்ல சப்போஸ் ஏதாவது என் பேர்ல கேஸ் போட்டதுன்னா யோசனை பண்ணி போடுங்க, என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு. அப்புறம் அதனால வந்து இது நீங்க வந்து கேஸ் போட்டீங்கன்னாக்கா, கேஸ் போட்டிங்கன்னா அதில் உள்ள ஆதாரங்கள்லாம் நான் கோர்ட்டில் கொடுத்துட்டு போகிறேன். அப்போ இன்னும் 1-2 மிச்சம் இருக்கிறது வெளியில் தெரியாதெல்லாம் வெளியில் தெரிய போகுது. யாருக்கு எவ்வளவு தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறது வெளியே தெரிய போகுது. இப்போ இதில் அதானிலாம் வரமாட்டார். எதில் முதலாளி அதானி, மோடி அதானி வந்து வளர்க்குறாரு அப்படின்லாம் இதில் சொல்ல மாட்டோம். இல்லைங்க, அதாவது அது இந்த பக்கம் பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதானி அம்பானி இல்லாமல் இவங்களால வாழ்க்கை நடத்த முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வருமானம் வேணும்னா அதானி அம்பானி நல்லா இருக்கணும். அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் தான் இவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். அடுத்தது மைக்கேல் ராஜ் தாம்பரம். மேற்கு வங்காள திரிணாமுல் பெண் MP மகுவா மொய்த்ரா தேசிய பெண்கள் ஆணைய தலைவர் ரேகா சர்மாவை தங்கள் தலைவரின் பைஜாமாவை தூக்க தயங்காதவர் என்கிறாரே.
இது ரொம்ப மோசமான, கேட்கறதுக்கே கொச்சையான அசிங்கமான ஒரு அது வந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லுது. இங்கிலீஷில் சொல்லணுன்னா இந்த ரேகா சர்மாங்கிறவங்க தேசிய பெண்கள் ஆணையம்னா பிஜேபி சார்பில் இல்லை ஆதரவாளராக இருப்பாங்க. அப்படி இருந்தால் தானே அவங்கவுங்க ஆட்சியில் அவங்களுக்கு வேண்டியவங்களை தானே போடுவாங்க. அந்த வகையில் அவங்க நம்ம தமிழில் வந்து அதை அவங்க சொன்னதை வந்து கொஞ்சம் தமிழ்படுத்தி பார்க்கணுன்னா, தன்னுடைய தலைவருடைய வேட்டியை தூக்குவதற்கு தயங்காதவர். இது சொல்றதுக்கே நமக்கு நாக்கு கூசுது. இதை வந்து ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண் எம்பி சொல்றாங்க. இந்த மகுவா அமைத்தரை ஏற்கனவே அந்தமா பல சர்ச்சைக்குரிய நபர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. ஆமா, சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து ஏற்கனவே தெரிவித்து அவங்க மேல சில என்கொயரிலாம் நடக்குது. அந்தம்மா வந்து ஏற்கனவே பேசினது. இதுல என்னன்னா, ஒரு ஆண் வந்து அந்த காலத்துல வந்து நம்ம யாரையோ பத்தி பேசுவோம், திராவிடம் எங்கேன்னா அம்மையாரின் நாடாவை அழைத்து பார்த்தால்னு பேசினார் ஒருத்தர் நம்ம பேசுவோம். இப்போ அதை தாண்டி இப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போ தான் இல்லைங்க எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. இல்லை எனக்கு புரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் எனக்கு தோணலை. இந்த மேட்டர் வரும்போது இப்போ தான் தோணுது. நம்ம ஈரோட்டுக்காரர் அவர் சொன்ன அந்த பெண்களின் முன்னேற்றத்தை இந்தியா அடைந்து விட்டது. ஆமாங்க, ஒரு ஆண் வந்து பாவடை நாடாவை பத்தி பேசி அந்த காலத்துல பேசினாருன்றது புகழ்பெற்ற பிரபலமா இன்னைக்கும் வந்து நினைக்கப்படுகிறது. ஆண் யாரு, அந்த பெண் யாரு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நேயர்களுக்கும் தெரியும். சரிங்களா? இப்ப அதுல இருந்து நம்ம எவ்வளவு டெவலப் ஆயிருக்கோம் பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து கேவலமாக பேசுவதை தாண்டி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கேவலமாக பேசும் அளவு பெண்கள் இந்தியாவில் முன்னேற்றம் திராவிடம் வளர்ந்துருச்சு. இப்ப திராவிடம் வந்து எங்க மேற்கு வங்காளம் வரைக்கும் பரவிடுச்சு. எங்கள் ஈரோட்டு பெரியவர் சொன்னது எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. புரியுதுங்களா? இது இந்த முன்னேற்றத்திற்கு யார் காரணம்? அவர்தான். அவரு பெரியவர், ஈரோட்டுக்காரர், ஈரோட்டு பெரியவர் தான் காரணம். அதுதான் வந்து நம்ம நினைச்சு, ஆமா நீங்க பேசுங்க இஷ்டத்துக்கு நாங்க பேசக்கூடாதா? அதான் சொல்றேன். ஆணுக்கு பெண் சமம் அவர் சொன்னார்ல, கரெக்ட். அதாவது ஆண்கள் வந்து அப்பாட்டி வந்து வச்சுக்கிற மாதிரி பெண்களும் வந்து வாய்ப்புகள் வந்து ஆண்களை பல ஆண்களோட தொடர்பு கொள்ளலாம் இருக்குது. 3வது பகுதிக்கு வச்சிருக்கிறேன். ஆமா, கலகலப்பா தொடங்க. ஆமா, அது வந்து இருக்கு. அதனால வந்து நம்ம அந்த பெண்களின் முன்னேற்றம் நினைச்சு என்ன கன்றாவி போங்க, அடுத்தது போங்க. கார்வண்ணன் புதுவை போலே பாபா கூட்டத்தில் 121 பேர் வந்து நெரிசலில் சேர்த்துருக்காங்க. நம்ம மக்களுக்கு புத்தியே வராதா அப்படின்னு ஒருத்தர் ஆதங்கப்படுறாரு. அவர் தான் அவரே தான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. நம்ம என்ன சொல்றது, நம்ம ஜனங்களுக்கு புத்தியே வராது. இந்த சாமியார்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே போய் விழுந்துருவாங்க. நான் சொல்றது எல்லா மதத்திலையும், இந்த மதம் இந்து மதம் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையுமே ஒரு சாமியார், பாதிரியார், அந்த மாதிரி வந்து ஒரு மதத்தலைவர்னா போய் வந்து அப்படியே விழுந்துருவாங்க. இந்த போலே பாபான்றவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் பேர் சூரஜ் பால்னு. இந்த ஆள் போலீஸில் இருந்துட்டு அங்கே இருக்கும்போது பாலியல் குற்றம் செய்ததற்காக வந்து விசாரணையின் பேரில் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். ஜெயிலில் இருந்திருக்கார். ஜெயிலில் இருந்து விடுதலையாகி வந்தவுடனே இதை விட ஏதாவது பெட்டராக பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சாமியார் ஆகிட்டார். போலே பாபான்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, கடவுள்லாம் இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்ட்டாரு. இப்படி இதை சொல்லி வந்து சித்தாந்தம், அந்த சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் போட்டு ஜனங்களை குழப்பி விட்டு, நம்ம ஜனங்களுக்கு வந்து அங்கங்கே பிரச்சனை. சொற்பொழிவை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் இல்லைங்க. அவனுக்கு இல்லைங்க, இவனுக்கு இப்போ கூட வீடியோவில் ஒன்று பார்த்தேன். யாரோ ஒரு குறி சொல்கிற சாமியார் மாதிரி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டிலையா இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வரிசையாக வர்றாங்க. நீங்கள் என்ன பிரச்சனை? நான் எனக்கு தலைவலியாக இருக்குது, வயிற்று வலியாக இருக்குது, அப்புறம் எனக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கல, எங்கள் பொண்டாட்டி சரியில்லை, ஒரு 4 பிரச்சனை சொல்கிறான்ல. பலார்னு சாமியார் அடிக்கிறாரு. யார பிரச்சனைன்னு சொல்ல வந்தவனு சொல்லிட்டான் பிரச்சனையா. ஏன்னா எவ்வளவு அடி வாங்குறானோ அவன் அவ்வளவு வேகமாக அந்த பிரச்சனை வந்து விலகி போயிருமா. அவன் அடிக்க இப்படி ஐயோ கத்திக்கிட்டு எல்லாம் ஒரு 10,000 20,000 அடையிறான். அரைஞ்சவொடனே அப்புறம் வந்து நீ போய் உட்காரு, உன் பிரச்சனை எல்லாம் போயிடும், அடுத்த ஆள் வான்னு. இது வீடியோவில் நடக்குதுங்க. நான் அதுக்கப்புறம் யாரையாவது பார்த்து நமக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட நம்ம வந்து அனாவசியமாக யாருக்கிட்டையும் எதையும் பேசக்கூடாது. அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. இப்படி ஜனங்க வந்து எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்க. அந்த சாமியார் வந்து அரைவானா மாற்றி கன்னத்தில், அதுவும் முதல்ல பட்டுன்னு அடிக்கிறான், இங்கே அடிக்கிறான், ஒரு 25 அடி அடிக்கிறான். பின்னால் சிஷியர்கள் நின்று வேடி பார்க்குறான். அடிச்சோடனே எந்திரிச்சு முடிஞ்சிச்சு, 1 டர்ன் முடிஞ்சிச்சு, ஓரமாக போய் உட்காரு, அடுத்தது நீ வா.
நம்ம ஜனங்க வந்து ஏதோ ஒரு சாமியார் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போய் கேட்டால் ஆசீர்வாதம் வந்து மூஞ்சியில் துப்புவார்னு ஒரு முன்னால் வந்துச்சு. நம்ம மூஞ்சியில் காரி துப்புவாராம் அவர். உடனே நமக்கு வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா. இதில் என்ன வைரஸ் வந்து தொலைதா அதுக்கு டாக்டர்கிட்ட போய் என்ன என்ன வியாதி வருமா. அதாவது ஜனங்களுடைய அந்த மூடத்தனம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த போலே பாபா 80,000 பேர் வர வேண்டிய ஒரு சொற்பொழிவு கூட்டத்தில் அவன் வந்து கிட்டத்தட்ட 13 ஏக்கர்ல ஆசிரமம் வச்சிருக்கான். ஏது பாலியல் வன்முறை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் போலீஸ்லேருந்து டிஸ்மிஸ் மாதிரி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த ஆசிரமம். அவன் பொண்டாட்டியும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு மாதா ஸ்ரீ மாதா அப்படின்னு அது வேற பில்டப். அதாவது இங்க இருந்த கல்கி சாமியார் இங்க மாதிரி. ஆமா, அந்த ஈசிஆர்ல போய் அந்த கல்கியோட பங்களா இப்பவும் இருக்கு பாருங்க. ஒரு ஃபுல் தெருவுக்கு வர மாதிரி அவ்வளோ பெரிய பங்களா. இப்போ யாரோ அது மாதிரி யாருக்கிட்டேயோ இருக்குது என்னன்னு தெரியல. பட் அந்த பங்களா பார்த்தீங்கன்னா பெரிய செவுரு போட்டு நான் போயிருக்கேன். அங்கே ஒரு நண்பர் வீட்டுக்கு போவேன், பார்த்துருக்கேன். இந்த ஒரு தெருவுலேருந்து அந்த தெருவுடைய எண்டு வரைக்கும் காம்பவுண்ட் வாழுங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய பாப்பா ஜனங்க சாமியார் பின்னால் போய் எப்படி விழறாங்க. இதே மாதிரி பத்தனந்திட்டாலே எங்கேயோ ஒரு பாதிரியார் அது பாவ மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. நான் ஏதோ அவன் கூட போய் நான் ஒரு காதலன் கூட போய் நான் ஒரு தவறு பண்ணிட்டேங்க, அது எனக்கு ஒரே உறுத்தலாக இருக்குது, நான் கடவுளிடம் பாவ மன்னிப்பு. அது கிறிஸ்தவ மதத்தில் வந்து அந்த பிஷப்பு அந்த பாதிரியார்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கடவுள்கிட்ட அவர் மன்னிப்பு வாங்கி கொடுத்துருவாருன்னு அவங்க நம்பிக்கை. நம்ம அந்த நம்பிக்கையை குறை சொல்லலை. அதனால மெதுவாக என்ன பண்ணுறாரு இவர், ஓ நீ இது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டி, நீ தப்பு பண்ணதை உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன். அவர் பாவ மன்னிப்பு தெரிஞ்சு போச்சு இல்லை, யாருக்கிட்ட தப்பு பண்ண, அது அவங்க கூட ரைட்டு, என்ன பண்ண அவங்க கூட நாங்கள் ஒன்றா போய் ரைட், இதான் தப்பு பண்ண, இதை சொல்லி மிரட்டி உங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் உங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்னு சொல்லி இவர் வந்து அந்த பெண்ணுடன் சிறு பெண்ணுடன், இந்த ஆள் வந்து ஒரு 55-60 வயசு, யார் பாதிரியார் 50 வயசுக்கு மேலே ஒரு அதை அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்காரு. அதாவது பாலியல் வன்முறையை செய்திருக்கிறாரு. அதை வீடியோ வேறு எடுத்திருக்காரு தானே. எடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த இவருடைய ஏரியாலேயே இன்னும் 4 பாதிரியார் இருக்காங்க. ஏரியானா அந்த மாவட்டத்தில் ஒருத்தர்கிட்டயே அனுப்புகிறாரு. அந்த ஆள்கிட்ட நீ போ, இல்லைன்னா இந்த வீடியோ வந்துடும். 5 பாதிரியார் வந்து வரிசையாக வந்து அந்த பொண்ணு கூட வந்து பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டிட்டு அந்த பொண்ணு இந்த டார்ச்சர்லாம் தாண்டிக்கிட்டு அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அது வெளியூருக்கு போயிடுச்சு, வெளிநாடோ எங்கேயோ போயிடுச்சு. குழந்தை வேற பிறந்துருச்சு அந்த புருஷன் மூலமாக. இந்த பாதிரியாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் கூப்பிடும்போது வரணும், இந்த பொண்ணு வரமாட்டேங்குது. இது இவ்வளவு கொடுமை நடந்தாலும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, இனிமேலாவது என்ன நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த கணவனுக்கு வந்து இந்த வீடியோவெல்லாம் அனுப்புகிறாங்க. யார் செய்கிறது, 5 பாதிரியார். நாடு உருப்படும். அப்ப யாரை திட்டுறது நீங்க? இந்த பாதிரியாரை திட்டி பிரயோஜனம் இல்லை, சாமியாரை திட்டி பிரயோஜனம் இல்லை, மக்கள் தான். அந்த சூரஜ் பால்ங்கிற சாமியார் பாருங்க, அவன் என்ன சொல்றான், இப்போ வந்து என்கொயரி வந்ததுக்கு அப்புறம் யாரோ சமூக விரோதிகள் வந்தாங்களாம், ஒரு 10-12 பேர் வந்து கையில் என்னமோ ஸ்ப்ரே மாதிரி வச்சுருந்தாங்களாம், அந்த கொசு மருந்து அடிக்கிற மாதிரி. அந்த ஸ்ப்ரேயை வந்து அடித்தாங்களாம் பாருங்க. எல்லாரும் அப்படியே மயக்கம் போட்டு ஊதுட்டான். அவன் பேரில் மேலே நெரிசல் வந்து மிதிபாடு வந்து 121 பேர் செத்து போயிட்டான். ஸோ இது வந்து சமூக விரோதிகளுடைய செயல். இது என்னன்னா, இந்த ஜனங்க வந்து அவன் காரில் ஏறி போகிறான் பாருங்க, அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுக்கணுமா, அதுக்காக போய் அந்த நெரிசல் அது வீட்டில் வச்சுக்கணும்னு. அப்போது நம்ம ஜனங்க பட வேண்டியது தான். புத்தி இல்லைன்னா இந்த மாதிரி பட வேண்டியது தான். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது, நீங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக கஷ்டப்பட்டு ஏதோ இந்த ராவணா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் பல வருஷங்கள் பத்திரிகையெல்லாம் நடத்தி நம்ம பல விஷயங்களை நம்ம எப்படி நம்ம நடத்தணும், நேர்மையாக நடத்த போய் நமக்கு என்ன சமுதாயம் நமக்கு என்ன செஞ்சுதுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆமாம், அதெல்லாம் வந்து தெரியும். எதுக்கு இதெல்லாம் நமக்கு? வாங்க, நம்ம காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, திருசக்தியார் ஏகலைவன் காம்பினேஷன்ஸ் பிரமாதம் வருதா, கமெண்ட்ஸ்ல வருது, பார்க்குறவங்கலாம். எங்க நேற்று கூட ஒரு விழாவுக்கு போனால் அங்கே கூட ஒரு 10-15 பேர் சொன்னாங்க, ஏகலைவனை வித்யார்ஜின்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன? தெரியாதுங்க, நிறைய சொல்றேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சுவாமி சுந்தரானந்தா, சரிங்களா, சுவாமி ஏகானந்தா, நீங்க எனக்கு ஜூனியர், ஏன்னா வயசுலயே அனுபவத்தையும் நான் மூத்தவர். அதனால வந்து சுவாமி சுந்தரானந்தா, சுவாமி ஏகானந்தா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்.
சொல்லுங்க, முடிவு பண்ணிடுவோம் நம்ம. இது இந்த ராவண இந்த யூடியூப்ல போட்டுட்டு அவன் நல்ல விஷயத்த நேர்மையா சொன்ன போனா நாளைக்கு வந்து விடிகாலையில 3 மணிக்கு அவன் வந்து கதவை தட்டுவான்னு டென்ஷன்ல. இப்போ எங்க வீட்டுல வந்து ஒரு தடவை போயிட்டு வரும்போது நீங்க பத்திரமா போயிட்டு அங்க போயிட்டேன்னு சொல்லுங்க, அம்மா ஒண்ணு சொல்லி அனுப்ப. ஆமா, வாயை கொஞ்சம் பொறுமையா வச்சுக்கிட்டு வாங்க. ஆமா, நீங்க என்ன திட்டுற மாதிரி அங்கெல்லாம் யாரையாவது திட்டாதீங்க, நான் பொறுத்து போவேன் பரவாயில்ல, ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து அன்பா ஆதரவா வேற ஒரு சொல்லி அனுப்புறாங்க. இந்த கன்றாவில நமக்கு வேணுமா? நமக்கு நம்ம சுந்தரானந்தா ஏகானந்தா எஸ்ன்னு சொல்லுங்க. ஒரு 6 மாசம் பேசாம ஆசிரம் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு வரவன எல்லாம் மண்ணை வாரி அடிச்சுக்கிட்டே இருக்கு மூஞ்சில. பேசக்கூடாது. அது நம்ம வரவன எல்லாம் மண்ணை ஒரு குடி எடுத்து மூஞ்சிலே அடிச்சு ஓடி போன்றோம். என்ன வித்தியாசமா பண்றாங்கன்னு கூட்டம் நம்ம வரும். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த குடியாத்த குமரன் பாருங்க, அவரை கூப்பிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு மண்ணு சப்ளை பண்ணிடுவாரு. அவருடைய பாஸ் கிட்ட சொல்லி அவருடைய பாஸ் கிட்ட சொல்லி நமக்கு மண்ணு அடிக்கிறதுனா வெள்ளூர்ல இருந்து. ஆமா, காட்பாடி வெள்ளூர்ல இருந்து நமக்கு மண்ணு சப்ளை வந்துடும். நீங்க சொல்ற ஐடியா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து நம்ம மண்ணு அடிச்சுக்கிட்டே வரணும்னா நமக்கு மண்ணு லாரி கணக்குல லாரியில மண்ணு வரணும்ல, அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். 10 லட்சம் பேர் மூஞ்சிலே மண் அடிக்கிறனாக்கா எவ்வளவு மண்ணு வேணும், எவ்வளவு வேணும். அப்ப அதை வந்து காட்பாடியில சொன்னோம்னா கரெக்டா வந்துடும். இது நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணுங்க, பண்ணிட்டு நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்தது சுடலை கண்ணன் கடலூர். ட்ரம்புடன் விவாதத்துக்கு நடுவில் அசதியினால் சற்று தூங்கிவிட்டேன், அதனால் பேச்சு தடுமாறியது என்கிறாரே அமெரிக்க அதிபர் பைடன். ஜோ பைடன் பேசும்போது சொன்னார். இல்ல, அது ஜோ பைடன் கொஞ்சம் அசந்து இல்லைங்க. அவருக்கு வந்து இந்த ஞாபக மறதி நோய், அல்சீமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 5 வருஷம் முன்னாலே என்னமோ அவர் ஏதோ ஒரு கார்ல போகும்போது அவர் குடும்பத்துக்கு ஒரு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் மனைவி மகன்லாம் யாரோ இறந்துட்டாங்க. குடும்பத்துல 2-3 பேர் இறந்துட்டாங்க. இவரு அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாரு. பட் அதுல இருந்து இவருக்கு வந்து அந்த ஞாபக மறதி நோய். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சு உதறும், அந்த நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாடும். வயது வேற ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 80 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து 77-78 அந்த ரேஞ்சில் இருப்பார், 80 கிட்ட. இதனால் இந்த ட்ரம்ப்பும் இவரும் அவருக்கும் அதே வயசு தான். ஆனால் ட்ரம்ப்பு கொஞ்சம் இளைஞராக இருக்கார். அவர் கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, இந்த ஜம்முன்னு அங்கங்கே அந்த நடிகை இந்த நடிகை அப்படின்னு ஜமாய்க்கிறவர். சொல்லப்போனால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், அது வந்து சரியான வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அவர் கொஞ்சம் அந்த திராவிட டைப்பில் இருப்பார். திராவிடம்னா உங்களுக்கு தெரியல, நம்ம வந்து திருமணம் கடந்த உறவு அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது அந்த திராவிட இதில் இருப்பார் அவர் ட்ரம்ப்பு. இவர் பைடன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து பேசுறதுக்கு முடியல, நடக்கிறதுக்கு முடியல, அந்த வயது இந்த நோய் இதெல்லாம். இதில் இப்போது இவங்க 2 பேரும் தான் பிரசிடென்ட்டுக்கு நிற்கிறாங்க. அங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், அமெரிக்காவில் 2 பேரும் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து வேட்பாளர்கள் வந்து விவாதம் பண்ணணும். இவங்க விவாதத்தை வச்சு நிறைய பேர் முடிவு பண்ணுவாங்க. நடுநிலையாளர்கள் வந்து இவங்க இந்த திட்டம் இந்த விமர்சனம் இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு நம்மளும் வந்து இங்கே 200 கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுப்பா, 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறது, இது இங்கே நம்ம ஊரில். அங்கே வந்து அது இன்னும் அந்த ஆரோக்கியம் இருக்கிறது. இதில் பேசும்போது அவர் வந்து நடுவில் நிறைய இடங்களில் ஒரு மாதிரி பதிலே சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக இருந்தார். இது முடிஞ்ச உடனே அவர் வந்து எடுக்கணும். அவர் கட்சியிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆள் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார், அதனால் வந்து இவரை எடுத்துட்டு வேற யாராவது ஒரு கேண்டிடேட் போடணும், இல்லைன்னா தோத்துருவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இல்லை எனக்கு ஒன்று நான் தான் நிற்பேன், என்னெல்லாம் மாற்றக்கூடாது, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நான் வந்து அயர்வு காரணமாக நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். எப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்காரு மைக்கில் தூங்குற பழக்கம். ஆமாம், அதனால் வந்ததே தவிர அதர்வைஸ் ஐ எம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு இதில் ஒன்றே ரைட்டு, இது அமெரிக்க அரசியல். நமக்கு என்னென்னா இதுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு வந்து பைடனுக்கு வந்து என்னன்னா காரணம் வந்து அங்கே திராவிடம் இல்லாதது. ட்ரம்ப்பு வந்து ஒரு விதத்தில் திராவிடத்தில் இருக்காரே தவிர பைடன் இன்னும் திராவிடத்தை பண்ணல. ஏன்னா திராவிடம் இருந்ததுன்னா அவர் இப்போ வந்து நின்று தூங்குறதுக்கு போது பேசும்போது ஒரு துண்டு சீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த துண்டு சீட்டை வச்சு படிச்சிருக்கலாமா, பார்த்து அலர்ட் ஆகிருப்பாரு, படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் துண்டு சீட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் தப்பா படிப்பாரான்னா அப்புறம் என்ன கேட்கக்கூடாது. நீங்கள் பைடன் என்னங்க துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு தப்பா படிக்கிறாருன்னா, ஏன் மற்றவங்கெல்லாம் தப்பா படித்தது இல்லையா? படித்தவங்களை நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் இன்னும் வாழ்க்கை போட்டுட்டு உட்காந்துருக்கு இல்லையா? அது மாதிரி பைடன்
அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் பைடனுடைய நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அது முக்கியமான காரணம் துண்டு சீட்டை வந்து அமெரிக்க அரசியலில் வந்து அலோவ் பண்ணதில்லை. அவங்க யாருமே தொண்டு சீட்டு வச்சுக்கூடாது அந்த 2 வேட்பாளரும். இதை நம்ம கண்டிக்கிறோம். இன்னொன்று அலோவ் பண்ணாங்களா நம்ம கேட்கலாம். என்னங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி விவாதமே பண்ணிட்டு உட்காந்துட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. இங்கே ஒரு மாடல் இருக்குல்ல, என்ன கிளப் டான்ஸ் போட்டு ஆடுறது, குத்தாட்டம் ஆடுறது, அது கொள்கை பரப்பு தானே. அது அங்கே கொண்டு போய் நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும்ல. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திராவிடம் இப்பதான் சும்மா லேசா வந்து அங்க வந்திருக்கு. அந்த திராவிடத்தை நல்லா முழுசா பரப்பணும்ன்றீங்க. ஆமா, நல்ல ஐடியாவா இருக்கு. அங்க ஓட்டு கேட்கறது போர் அடிச்சுது. 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து இல்லை, எப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பேச போறாங்க. இந்த மாதிரி அருமையா போட்டோம்னா எப்படிலாம் பிரமாதம் பட்டே கிளப்பினாங்க பாருங்க. கொள்கை அப்படிலாம் சொல்ல வராங்க. பின்னாடி பெரியார், அண்ணா, கருணாநிதி எல்லாம் போட்டு விட்டு எங்க கொள்கை முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே குத்தா இருக்கும். ஆமா, அதுல வந்து வேற மாதிரிலாம் நடக்குது. அதை விடுங்க. நம்ம இல்ல ஒரு முறை அங்க பரிந்துரைச்சா எப்படி இருக்கும், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாமா, அப்படியே பறந்தது இதெல்லாம். அதாவது மக்களுடைய அந்த கைத்தட்டல் எல்லாம், விசில் எல்லாம் பறந்தது பார்த்தேன். அடுத்ததா ஒரு கேள்வி, ஆதிநாதன் குடியாத்தம். சரிங்க, நீங்க இந்த குடியாத்தம் பேசணும். குடியாத்தம் வந்துருச்சு பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் சந்தைப்பேட்டையில் ஐயம்பாளையத்தில் ஒரு பள்ளியில் ஒரே ஒரு மாணவர் 2 ஆசிரியர்கள். எப்படிங்க ஐயான்னு கேட்குறாருங்களா? இல்லை, இந்த ஒரு மாணவர் வச்சு 2 ஆசிரியர்னா ஆசிரியர் 2 பேருக்கும் பொழுது போயிடும். ஏன்னா அதில் ஒருத்தர் வந்து தலைமை ஆசிரியரான். இந்த 2 பேரில் ஒருத்தர் தலைமை ஆசிரியரான், ஒருத்தர் ஆசிரியர். இவங்க 2 பேரும் ஏதோ பொழுதுபோக்கா பேசிட்டு போவாங்க. அந்த மாணவன் என்ன பண்ணுவான், யார் கூட பேசுவான்? ஆசிரியரோட எவ்வளோ பேச முடியாம? ஒரு ஆசிரியருங்கிறதுனால பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப. அவனுக்கு ஒரு துணைக்காவது ஒரு மாணவரை போட வேணாமா? நம்ம கல்விக்கு அந்த அந்த பகுதியில், அந்த ஐயம்பாளையம், அந்த திண்டுக்கல் ஐயம்பாளையம் பகுதியில் மொத்தம் 4 பள்ளிகளாம். அதில் 3 பள்ளி, ஒரு பள்ளியில் வந்து 2 பள்ளியில் வந்து 20 பேர் கீழே தான் இருக்காங்க மாணவர்கள். இன்னொரு பள்ளியில் 30 பேர் கீழே. இந்த பள்ளியில் ஒரே ஒரு பையன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரே ஒரு பையனை வச்சுட்டு ஒரு பள்ளி எதுக்கு நடத்துறதுன்னு பள்ளியை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 2 ஆசிரியரை வேற ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள இந்த மற்ற 3 ஸ்கூலில் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க. நம்ம கல்வியை வந்து நம்ம முன்னேற்ற பாதையில் தமிழ்நாட்டை கொண்டு போகிறோம்னு சொல்றாங்களே இந்த ஆட்சியில். வளர்க்குறோம். ஆமாம், பிரைவேட்டை வளர்க்குறோம். அரசு பள்ளி இப்படிதான். அரசு பள்ளின்னு அப்படிதான். தனியார் பள்ளியில கும்பல் அங்கே வந்து கியூ நிற்கும், அப்ளிகேஷன் ஃபீஸு அது இதெல்லாம் இருக்கும். இது தனியார் அரசு பள்ளி எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. அரசு பள்ளியிலேருந்து நீட் தேர்வு மூலமாக வந்து 450 பேர் போன வருஷம், இந்த வருஷம் கிட்டத்தட்ட அதே 500, 350, 500 பேர் வந்திருக்காங்க. அதில் பார்த்தா இந்த நீட் தேர்வுக்கு முன்னால் எல்லாமே வந்து டபுள் டிஜிட், 100 கூட இல்லை, 50 கூட வரல, 12, 17, 13 இருக்கு. இப்போ வந்து 350, 450 வருது. அது ஏன்னா அந்த 7.5 இந்த உள்ளொதுக்கீடெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து அதனால வந்து நாங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து முன்னேறதை நாங்கள் விரும்ப மாட்டோம். நாங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நடிகர்களாக இருந்து அரசியல்வாதிகளாக வருபவர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் பசங்கள்லாம் நாங்கள் கான்வென்ட்டில் படிக்க வைப்போம், வெளியூரில் படிக்க வைப்போம், வெளிநாட்டில் படிக்க வைப்போம். இங்கேருந்து பாம்பே போய் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக பாம்பேலேயே குடும்ப ஷிஃப்ட் பண்ணி போவோம், இல்லை வேற எங்கேயாவது படிக்க வைப்போம். ஆனால் தமிழ்நாட்டு பாமர ஜனங்கள் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லணும், இவன் வந்து இங்கிலீஷ் படிக்கக்கூடாது, வெறும் தமிழ் தான் படிக்கணும், அதுவும் வந்து தமிழில் ஃபெயில் ஆகணும். இவங்களுடைய கல்வித்தரம் இப்போதான். இந்த இடத்துல ஒருத்தர் என்ன, தெலுங்கானால மஞ்சேரியல் மாவட்டம்னு ஏதோ ஒரு மாவட்டம், நமக்கு அந்த இடம் அவ்வளோலாம் தெரியல. அந்த மாவட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு 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 என்னமோ ஒரு ஒன்னேக்கல்ல ஏதோ ஒரு ஊர், அதில் வந்து ஒரு 20 மாணவர்கள் தான் ஒரு பள்ளியில் இருக்காங்க. ஒரே ஒரு வாத்தியார், ஒரு 3-4 வாத்தியார்னு வச்சுங்களேன். ஜே ஸ்ரீனிவாசுங்கிற ஒரு வாத்தியார் மட்டும் வீடு வீடாக போய் ஏன் உங்கள் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அரசு பள்ளி கூப்பிட்டு 250 பேர் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. திடீர்னு தெலுங்கானா அரசு என்ன பண்ணுச்சு, ஏதோ ஒரு வழக்கமான ஒரு இந்த ரொட்டீன் இதில் அவரை வந்து வேற ஒரு பள்ளிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஒரு அக்கப்பள்ளிக்கூடான்னு ஒரு இடமோ ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு உடனே 250 பேரில் 133 பேர் டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்போ அந்த வாத்தியார் எவ்வளவு நேர்மையாக திறமையாக பசங்களை தட்டி கொடுத்து கல்வியை, நீங்கள் அந்த ஜெய ஸ்ரீனிவாஸ் தெலுங்கானாவில் இருந்த மாதிரி வாத்தியார்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா, அப்படி இருக்கணும்னா
அதுக்கு அந்த அரசு அவர்களை அந்த மாதிரி ஆசிரியர்களை வந்து தயார் செய்யணும், ஊக்குவிக்கணும். அந்த 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 ஆசிரியருக்கு வந்து ஒரு முதல்வர் விருது இல்லை அதுக்கு என்ன அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். முதல்ல வந்து அந்த 20 பேர் 250 பேர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு மாணவன் தானா அவனையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த 2 வாதியாரையும் வேறு இடத்துக்கு போட்டு இந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டோம். லோக்கலில் டாஸ்மாக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது இல்லை உங்களுக்கு. அப்படி போடு. ஒரு இடத்துல ஞாபகம் நம்ம பேசுகிறோம், கடலூர்கிட்டே இங்கே வந்து ஒரு அங்கன்வாடியில் வந்து நைட்டில் வந்து பார் நடத்துனாங்கன்னு ஒருத்தர் வந்து திமுக நிர்வாகியோட பையன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும்ல. அப்போ உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சது இல்லை, டாஸ்மாக்கு ஒரு இடம் தேட வேண்டியது இல்லை, அது அரசு பள்ளியில் பண்ணிக்கலாம்ல. திண்டுக்கல் மாவட்டம் சந்தைப்பேட்டை ஐயம்பாளை பக்கத்தில் அந்த பள்ளிக்கூடம் வந்து டாஸ்மாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்லது. பகுதி 3ல் நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.